இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொம்பளைக்காக ஊர் நடைமுறையை மாத்துவியா? இது அந்த அம்மா முதல்ல பணத்தை கட்டி, ரெண்டாவது நான் வந்து எலெக்ஷன்ல நின்னா நீ ஒத்துக்குவியா? அதெல்லாம் முடியாது. நான் பணம் கட்டியாச்சு. இந்த ஊருக்கு நான் தான் தலைவராகணும். யோ, சும்மா மாத்தி மாத்திலாம் பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? ஏய், நீ நல்லவனா இருந்தா இவங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்க போறாங்க? உன் யோகியதை என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் வேற வழி இல்லாம எங்க அத்தை நிக்க வேண்டியதா போச்சு. இங்க எங்க அத்தை சொன்ன வைத்தியே நின்றுந்தா இவங்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பஞ்சாயத்துனா ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதாயா. இந்த பாரு, இந்த அம்மாவுக்காக ரூல்ஸை தளர்த்துறத நாங்க ஒத்துக்க முடியாது. என் மவன் தான் தலைவர் ஆகணும். வேற எந்த சமாதானத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். முத்துவேலு, நீ பேசுறது சரியில்லைப்பா. ஊருக்கு நல்லது நடக்கணும்னா நாம விதியை கொஞ்சம் தளர்த்திக்கிறது தப்பு இல்ல. சாமுண்டீஸ்வரி அம்மா தலைவரானா ஊருக்கு நிறைய நல்லது நடக்கும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய சலுகைகளும் வாங்கி தருவாங்க. அதனால அவங்க தான் நிக்கணும். சிவனாண்டி, நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அமைதியா போறதுதான் நல்லது. அதெல்லாம் முடியாது. இந்த பொம்பளைக்கு வேண்டி ஏன் முடிவெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன். இதையே ஒரு சேலஞ்சா எடுத்து இந்த சாமுண்டீஸ்வரியை நான் ஜெயிச்சு காட்டுறேன். நானும் நாமினேஷனை ஃபைல் பண்ணத்தான் போறேன். சாமுண்டீஸ்வரி ஏதோ ஜெயிக்க முடியாதுன்னு நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏய், இப்போ சொல்றேன், எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இந்த பொம்பளைய எலெக்ஷன்ல தோக்கடிச்சு நான் பிரசிடென்ட் ஆகல, என் பேரு சிவனாண்டி கிடையாது. ஏய், இந்த மாதிரி நிறைய சவடாலாம் நீ என்கிட்ட விட்டுருக்க. ஆனா ஒண்ணுத்துல கூட நீ ஜெயிச்சதில்ல. என்ன இதுல மட்டும் உன்னால ஜெயிச்சிட முடியுமா என்ன? இல்ல நான் தான் உன்னை ஜெயிக்க விட்டுருவேனா? இந்த ஊரையே உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்லயே நிக்கிறேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். சூப்பர் அத்தை, போடுறா வெடிய.